Hi everyone, welcome to our channel. இன்னைக்கு 10th standard maths chapter 1 exercise 1.4ல 10th sum பார்க்க போறோம். A function f from ஒரு interval கொடுத்திருக்காங்க closed interval -5, 9 tends to r is defined as follows. f of x ஒரு மூணு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு அதனோட லிமிட்ஸ் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் லிமிட்ஸ் என்னங்கிறது நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கலாம். அதாவது -5 less than or equal to x less than 2 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு லிமிட்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். less than equal to வந்ததுன்னா இந்த நம்பரும் சேர்ந்து இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ -5 -5க்கு அப்புறம் என்னெல்லாம் இருக்கும்? -4 -3 -2 -1 0 1 இங்கே 2 வரைக்கும் இருக்குது. ஆனால் இங்கே ஈக்குவல் டு கிடையாது. ஸோ நம்ம 2 எடுக்க முடியாது. ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் 1 வரைக்கும் தான் எடுக்க முடியும். அதனால் இதனோட லிமிட்ஸ் வந்து இதுதான். -5 -4 -3 -2 -1 0 and 1 இதுதான் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனோட லிமிட்ஸு. செகண்ட் வந்துட்டு 5x² -1 if 2 less than or equal to x less than 6 இதனோட லிமிட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். 2 இருக்குது, இங்கே ஈக்குவல் டு இருக்கிறனால 2 நம்ம ஆட் பண்ணிக்கணும். 2 நெக்ஸ்ட்டு 3 வரும், நெக்ஸ்ட்டு 4 5 இங்கே 6 வருமானு கேட்டிங்கன்னா இங்கே ஈக்குவல் டு கிடையாது. ஸோ நம்ம 6 சேர்த்திக்க மாட்டோம், 5 வரைக்கும் தான் எடுத்துக்கப்போம். அதனால் 2 3 4 5. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் 3x -4 if 6 less than or equal to x less than or equal to 9. இப்போ ரெண்டுக்குமே ஈக்குவல் டு இருக்குது, 6ம் வரும் 9ம் வரும். இடையில இருக்கிற எலமெண்ட்ஸ் மட்டும் எழுதிக்கோங்க. 6 7 8 and 9 இதுதான் லிமிட்ஸு. இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்க்கலாம். f of -3 plus f of 2 ஃபைன் பண்ணணும். ஃபஸ்ட்டு f of -3 ஃபைன் பண்ணலாம். f of -3 எந்த லிமிட்ஸில் இருக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனில் தான் இருக்குது, அதாவது 6x + 1 இங்கே தான் -3 இருக்குது. ஸோ நம்ம இந்த ஃபங்க்ஷன் தான் நம்ம எடுத்துக்கணும். 6x + 1 இப்போ எக்ஸுக்கு பதிலாக இங்கே -3 சப்ஸ்டியூட் பண்ணணும். -3 போடுங்க. 6 × -3 -18 + 1 இது ஆட் பண்ணோன்னா -17 வருது. இது f of -3யோட வேல்யூ. இப்போ இதுலேயே f of 2 ஃபைன் பண்ணணுமா? f of 2 இப்போ f of 2 வந்து எந்த இன்டர்வல் இருக்குதுன்னு பாருங்கள். செகண்ட் 2 3 4 5 f of 2 வந்து இந்த லிமிட்டில் தான் இருக்குது. ஸோ இந்த ஃபங்க்ஷன் தான் எடுத்துக்கணும். 5x² -1 5x² -1 இப்போ எக்ஸுக்கு பதிலாக 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 5 of 2² -1 5 of 2² is 4 -1 5 4s are 20 20 -1 is 19. ஸோ f of 2 வேல்யூ வந்து 19 கிடச்சிருக்கு. இப்போ நம்ம இந்த ரெண்டு வேல்யூ நம்ம என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். ஸோ f of -3 + f of 2 ஸோ -17 + 19 -17 + 19ங்கிறது வந்து ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 2 கிடைக்கும். ஸோ ஆன்சர் இஸ் f of -3 + f of 2 இதனோட ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டு சப்டிவிஷனோட ஆன்சர் இஸ் 2. நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் f of 7 - f of 1. இப்போ இந்த 7 1 எந்தெந்த லிமிட்ஸில் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். 7 வந்து தேர்டு ஃபங்க்ஷனில் இருக்குது, அதாவது 3x -4 6 7 8 9 இருக்குது பார்த்தீங்களா? ஸோ 7 வந்து 3x -4 நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு f of 7 = 3x -4 இப்போ எக்ஸுக்கு பதிலாக 7 சப்ஸ்டியூட் பண்ணணும். 3 of 7 -4 3 7s are 21 -4 21 -4 is 17. இது f of 7. நெக்ஸ்ட்டு f of 1 ஃபைன் பண்ணணுமா? f of 1 வந்து எந்த லிமிட்டில் இருக்குதுன்னு பார்க்கலாம். 1 எந்த லிமிட்டில் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டில் இருக்குது, ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் தான் எடுக்கணும். 6x + 1 6x + 1 எக்ஸுக்கு பதிலாக 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். 6 of 1 + 1 6 1 is 6 + 1 6 + 1 is 7. இப்போ f of 1 நம்ம ஃபைன் பண்ணியாச்சு. இப்போ இந்த ரெண்டு வேலையும் நம்ம என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். f of 7 - f of 1 ஸோ மைனஸ் பண்ணலாம். f of 7 - f of 1 ஸோ 17 - 7 17 - 7 is 10. ஸோ 10 the answer செகண்ட் சப்டிவிஷனுக்கு. நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். 2 × f of 4 + f of 8. ஃபஸ்ட்டு நம்ம f of 4 ஃபைன் பண்ணலாம், f of 8 ஃபைன் பண்ணலாம். இப்போ f of 4 ஃபைன் பண்ணலாம்.
எஃப் ஆஃப் ஃபோர்னா 4 வந்து எந்த லிமிட்ஸில் இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணலாம். 4 வந்து செகண்ட் லிமிட்டில் இருக்குது, அதாவது 2 less than or equal to x less than 6ல் இருக்குது. 4 இங்கே தானே இருக்குது. ஸோ அதனோட ஃபங்க்ஷன் என்ன? 5x² minus 1. இதை தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். 5x² minus 1. எக்ஸுக்கு பதிலாக 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். 4 square 5 into 4 square minus 1. 5 into 4 4s are 16 வரும். minus 1. 16 5s are 80. 80 minus 1 is 79. ஸோ எஃப் ஆஃப் ஃபோரோட வேல்யூ வந்து என்னது? 79. நெக்ஸ்ட் வந்து இங்கே 2 into எஃப் ஆஃப் ஃபோர்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த வேல்யூவோட நம்ம 2வை வந்து மல்டிபிள் பண்ணணும். அப்போது 2 into எஃப் ஆஃப் ஃபோர். இப்போ 2 into 79. இப்போ இது வந்து 79 into 2 எவ்வளோன்னு பாருங்கள், 158 வரும். ஸோ இதனோட ஆன்சர் என்னது? 2 into எஃப் ஆஃப் ஃபோர் ஆன்சர் 158 வருது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு எஃப் ஆஃப் 8 ஃபைன் பண்ணலாம். 8 வந்து எந்த லிமிட்டில் இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணிடலாம். 6 7 8 9 இங்கே இருக்குங்களா? ஸோ இந்த லிமிட் தான். இப்போ இதனோட ஃபங்க்ஷன் என்ன? 3x minus 4. அப்போ இதில் தான் நம்ம 8 வந்து சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ 3x minus 4. எக்ஸுக்கு பதில் 8ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 3 8s are 24. 24 minus 4 is 20. இது எஃப் ஆஃப் 8ஓட வேல்யூ. இப்போ நம்ம ரெண்டு வேல்யூ கிடச்சிருச்சு. 2 into எஃப் ஆஃப் 4ஓட வேல்யூ 158 அண்ட் எஃப் ஆஃப் 8ஓட வேல்யூ 20. ஸோ இது நம்ம என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். 2 into எஃப் ஆஃப் 4ஓட வேல்யூ 158. எஃப் ஆஃப் 8ஓட வேல்யூ இஸ் 20. ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 178 கிடைக்குது. ஸோ திஸ் இஸ் த சொல்யூஷன் ஃபார் சப்டிவிஷன் 3. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் சப்டிவிஷன் பாருங்கள். 2f of minus 2 minus f of 6 divided by f of 4 plus f of minus 2. ஃபஸ்ட்டு நம்ம நியூமரேட்டரை ஃபைன் பண்ணிவிட்டு அப்புறம் டினாமினேட்டருக்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு நியூமரேட்டர் எடுத்துருங்க. 2f of minus 2 minus f of 6. ஃபஸ்ட்டு f of minus 2 ஃபைன் பண்ணலாம். f of minus 2 ஃபைன் பண்ணலாம். minus 2 எந்த இன்டர்வல் இருக்குதுன்னு பார்க்கலாம். minus 2 வந்துட்டு ஃபஸ்ட்டில் இருக்குது, ஃபஸ்ட் ஃபங்க்ஷனில் இருக்குது, அதாவது 6x plus 1. ஸோ 6x plus 1ன்னு நம்ம போடலாம். 6x plus 1. எக்ஸுக்கு பதிலாக minus 2ன்னு போடுங்க. 6 of minus 2 plus 1. 6 into minus 2 minus 12 plus 1. minus 12 plus 1 is minus 11. இது வந்து f of minus 2ஓட வேல்யூ. நெக்ஸ்ட்டு f of 6ஓட வேல்யூ ஃபைன் பண்ணலாம். f of 6. ஸோ 6 வந்து எந்த இன்டர்வல் இருக்குதுன்னு பார்க்கலாம். அவங்க 6 வந்துட்டு தேர்டில் இருக்குது. 6 7 8 9 இருக்குங்களா? ஸோ அதனோட ஃபங்க்ஷன் என்ன? 3x minus 4. நம்ம இதில் தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். எக்ஸுக்கு பதிலாக 6ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 3 into 6 minus 4. 3 6 are 18 minus 4. 18 minus 4 is 14. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இப்போ ரெண்டு வேல்யூ கிடச்சிருச்சு. ஆனால் ஃபஸ்ட்டு வேல்யூவில் பாருங்கள் 2 கூட மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 கூட நம்ம f of minus 2ஓட ஆன்சர் வந்து மல்டிபிள் பண்ணிக்கலாம். 2 into minus 11. இப்போது minus 22ன்னு வருது. இப்போது ரெண்டு ஆன்சரும் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இது வந்து என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். அதாவது 2 of f of minus 2லேருந்து மைனஸ் f of 6 வந்து என்ன பண்ணணும்? சப்ராக்ட் பண்ணணும். ஸோ சப்ராக்ட் பண்ணலாம். minus 22 மைனஸ் இது 14. இப்போ மைனஸ் மைனஸ் இருந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க? ஆட் பண்ணுவீங்க. ஆட் பண்ணால் எவ்வளோ? 36 வருது. ரெண்டு சேம் சைனாக இருக்கும்போது நம்ம மைனஸ் பண்ணணும். ரெண்டுமே மைனஸாக இருக்கும்போது மைனஸ் பண்ணணும். இப்போ minus 36. இது வந்து நியூமரேட்டரோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு டினாமினேட்டர் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு டினாமினேட்டர் பாருங்கள். f of 4 plus f of minus 2 இருக்குது. ஃபஸ்ட்டு f of 4 ஃபைன் பண்ணலாம். இப்போ f of 4 வந்து எந்த இன்டர்வல் இருக்குதுன்னு பார்க்கலாம். f of 4 வந்துட்டு 2 3 4 5 இங்கே இருக்குங்களா? செகண்டில் இருக்குது. அதாவது 5x² minus 1ல் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். எழுதிக்கோங்க. 5x² minus 1. எக்ஸுக்கு பதிலாக 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். 5 of 4 square minus 1. 5 of 4 square is 16. 5 into 16 80 minus 1. 80 minus 1 79. இது வந்து f of 4ஓட ஆன்சர். நெக்ஸ்ட்டு f of minus 2ஓட ஆன்சர் பார்க்கலாம். f of minus 2. minus 2 வந்து எந்த இன்டர்வல் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ minus 2 ஃபஸ்ட்டில் இருக்குது, அதாவது 6x plus 1 அதில் இருக்குது. ஸோ அதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். 6x plus 1.
எக்ஸுக்கு பதிலாக -2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 6 of -2 plus 1. 6 into -2 -12 plus 1. -12 plus 1 is -11. ஸோ நம்மளுக்கு 2 வேல்யூ கிடச்சிச்சு. 2 வேல்யூ நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணலாம். 79 plus -11. ஸோ 79 -11 வரும். இதுலேருந்து 11 மைனஸ் பண்ணுங்கள், 68 வரும். ஸோ இது வந்து டினாமினேட்டரோட ஆன்சர். இப்போ என்ன பண்ணணும், நியூமரேட்டர் டினாமினேட்டர் நம்ம டிவைட் பண்ணணும். இப்போது கொஸ்டின் எழுதிக்கோங்க. 2f of -2 minus f of 6 divided by f of 4 plus f of -2. ஸோ நியூமரேட்டரோட ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். -36 வருது. ஸோ -36 போட்டுக்கோங்க. டினாமினேட்டர் இது 68 வருது. ஸோ 68 போட்டுக்கோங்க. செகண்ட் டேபிளில் -18 34 மறுபடியும் 9 வரும் 17. The answer is -9/17. இது fourth subdivision. This is the solution for fourth one.